ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கந்தேஸ்வரி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லரிங் கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. அது இல்லாமல் கிளாஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ பொண்ணு வந்து இவங்க தான் படிக்க வச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாமனார் மாமியார்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கெலாம் வரலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து வேறொரு பெண்ணோட போயிட்டு அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடியவர் வந்து தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வரதட்சணைலாம் எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஜோதி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு ஐடிஐ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்குதுங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க. தம்பி வந்து படிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப வருடமாக வரன் பார்க்குறதாவும் இவங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறதுனால நாகதோஷம் உள்ள மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பா வந்து ஜோசியம் ஜாதகத்தில் வந்து ரொம்ப நம்பிக்கை உடையவராக இருக்கிறதுனால இதே ஜாதகத்துக்கு உள்ள மணமகனாக தான் வேணும்னு கேட்குறாங்க. ஜாதி வேறையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும், ஓரளவு படித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு.